அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஆளுமையை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், பாஜகவை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, 2024 மக்களவை தேர்தலில் பல்வேறு தொகுதிகளில் தங்களுடைய வாக்குகளை டிஎம்கேக்கு போட்டாங்க, ஜெயிக்க வச்சாங்க. எங்கெங்கெல்லாம் எனக்கு வெற்றி பெற வாய்ப்பு இல்லையோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், டிஎம்கேக்கு என்னுடைய வாக்குகளை மாற்றிட்டேன். எனக்கு ஏடிஎம்கேக்கு வாக்களித்து ஏடிஎம்கேல ஒரு ஆளை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கிறதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கு நான் கேஎன் நேருவை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னேன்னா எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். புரியுதா? டிஎம்கேனுடைய தந்திரம் இதுதான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே திமுகவுடன் ஆன உறவுக்கு, தன்னுடைய உறவில் அவருக்கும் சில பலன்கள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எந்த விதமான டிவிஏசி, அதாவது ஊழல் தடுப்பு நடவடிக்கை எடுக்காத காரணம், கொடநாடு வழக்கை இன்னும் எடுக்காத காரணமே கூட அவருக்கும் டிஎம்கே தலைமைக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்ணாமலை எங்கே வருவார் அப்படின்னு கேட்டால், ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா டிஎம்கேல அந்த கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மாறி போட மாட்டாங்க. ஆனால் ஏடிஎம்கேல இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலையில்லாத ஒரு தலைமை, ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேப்பா. என்ன மாவட்ட செயலாளர்கள் மீட்டில் ஒரு பக்கம் அதிமுகவை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பாராட்டியிருக்காங்க. சேகர் பாபு அவரை மாதிரி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள்கிட்ட அதிமுகவினுடைய ஆட்கள் ரொம்ப நெருக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இல்லை, 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை அமைக்க போகிறாரா தெரியல, கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது அவருக்கு ஆசை இருக்கா எனக்கு தெரியல. அண்ணாமலை எதுவும் டஃப் கொடுக்குறாரு எனக்கு தெரியல. அவருக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை இருக்குது, தீவிரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடக்க அவசியமே இல்லை. இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பொது வெளியில் வரக்கூடாது. தமிழ் ரொம்ப தப்பு, வரவே கூடாது. அவர் ஆன்லைனில் தான் பேசியிருக்கிறாரு. ஆன்லைனில் பேசினது எப்படி வெளியில் கசியும்? எதுக்கு நீங்கள் டிஎம்கே காரங்களுக்கு தீனி போடுறீங்க? இது டிஎம்கே காரங்களுக்கு, டிஎம்கே சார்பு ஊடகங்களுக்கு ஒரு பெரிய தீனியாக நிலக்கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா 4 பேருக்கு காசை கொடுத்து உட்காந்து வச்சு இதை பற்றி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லுவாங்க. ரொம்ப தப்பு. அதாவது ஒரு ஆளுமை இல்லாத தலைவர் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கிறாரு. ரொம்ப தவறு. நான் முதல்லையே சொல்லிருக்கேன், கட்சியில் எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லை அப்படின்னுட்டு. நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, டிஎம்கே காரங்களோட ரொம்ப நட்புறவில் இருக்கிறார்கள், திருச்சியில் மட்டும் வேலை சரியாக பண்ணலை, அப்புறம் எங்கேயோ பண்ணலை, சேப்பாக்கம் குளத்தூர். அது என்ன சேப்பாக்கம் குளத்தூர்? மற்ற இடங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக வேலை பண்ணிட்டீங்களா? சேப்பாக்கம் குளத்தூர் ஏன் சார் சொல்கிறீங்க? குளத்தூர் முதல்வருடைய தொகுதி, சேப்பாக்கம் துணை முதல்வருடைய தொகுதி, அது 2 தொகுதி மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களா? என்டையர் தமிழ்நாடு அவங்களுடைய வேலை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 1 கண்ணு போகணும் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க 2024 தேர்தலில். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கோபம் வருது எனக்கு. அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஆளுமையை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், பாஜகவை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, 2024 மக்களவை தேர்தலில் பல்வேறு தொகுதிகளில் தங்களுடைய வாக்குகளை டிஎம்கேக்கு போட்டாங்க, ஜெயிக்க வச்சாங்க. எங்கெங்கெல்லாம் எனக்கு வெற்றி பெற வாய்ப்பு இல்லையோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், டிஎம்கேக்கு என்னுடைய வாக்குகளை மாற்றிட்டேன். அப்போது அவ்வளோ பேர் பண்ணாங்களே. கோயம்புத்தூரில் கூட அதுதான் சார் நடந்தது. எவ்வளவோ தொகுதிகள் நடந்திருக்குது, கிட்டத்தட்ட 25 தொகுதிகளில் நடந்திருக்கு. அந்த 25 தொகுதிகள்லையும் எவ்வளவு உங்களுடைய அரசியல் மாவட்டங்கள் இருக்கோ அந்த மாவட்ட செயலாளர்கள் மேலே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? என்னமோ ஒரு விஜயகுமாரை யாரோ ஒருத்தர் நேற்றுக்கு ரிமூவ் பண்ணிட்டதா சொன்னார், தளவாய் சுந்தரத்தை ரிமூவ் பண்ணார். என்ன அடிப்படை காரணம் இருந்தது? ஆர்எஸ்எஸ்க்கு ஊர்வலத்துக்கு கொடி காமிச்சார், அவ்வளோதான், பச்சை கொடி காமிச்சார். அதுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ளே சேர்த்துக்கிட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், தொண்டன் நான் என்ன கேட்குறேன் கொடுங்க, தொண்டன் என்ன கேட்குறான் தெரியுமா? ஏடிஎம்கே தொண்டன் என்ன கேட்குறான் தெரியுமா? உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார் கேபி முனிசாமி, அவர் ரொம்ப யோக்கியமாயா? நீங்கள் யோக்கியமாயா?
உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருந்தாரு, அவரும் யோக்கியமாயா, வேலுமணி யோக்கியமாயா, இப்படி தான் அவன் கேட்பான். அதிமுக தொண்டன் கேட்குற கேள்வி இதுதான். கேபி முனுசாமி பங்காளி கட்சின்னு சொன்னது டிஎம்கேயை. கேபி முனுசாமி என்னைக்கு அப்படி சொன்னாரோ அன்னையிலேருந்து என்ன ஆயிடுச்சு, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் விடுபட்டு போச்சு. அதாவது கம்ப்ளீட்டாக காலியாகி போச்சு. இதே கேபி முனுசாமி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது சொல்லியிருப்பாரா எங்கள் பங்காளி கட்சி அப்படின்னுட்டு? இதே கேபி முனுசாமி டிஎம்கே காரங்க கூட எவ்வளவு தொழில்முறை சம்பந்தம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது 2-3 வருஷம் முன்னாலே வெளியில் வந்துச்சு. வேலுமணி அதே மாதிரி தான். டிஎம்கே காரங்க கூட இப்போது இந்த அரசு கூட அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். மாரிதாஸ் கூட அதை எக்ஸ்போஸ் பண்ணார். நிழல் கூடைகளில் விளம்பரம், சென்னை மாதிரி பெரிய நகரங்களில் நிழல் கூடைகளில் விளம்பரம், இது வந்து அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்கங்கிற மாதிரி மாரிதாஸ் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிஎம்கே காரங்க அவங்களாவே சம்பாதிக்கிறத விட்டுட்டு மற்ற கட்சிக்காரங்களுக்கும் கொஞ்சம் அள்ளி கொடுத்துருவாங்க. ஏடிஎம்கேல நிறையா பேருக்கு இந்த மாதிரி டிஎம்கே காரங்க கூட கூட்டு வச்சுக்கிட்டு அவங்களுடைய கான்ட்ராக்டில் ஒரு சப் கான்ட்ராக்டு, ஒரு துணை கான்ட்ராக்டு, ஒரு இணை கான்ட்ராக்டு, பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லாம் இவங்க வாங்கிக்குவாங்க. அதனால தான் அவங்க வந்து டிஎம்கே கூட இணக்கமாக இருக்காங்க, இணக்கமாகத்தான் இருப்பாங்க. 2026 டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இது. 2026 ஒரு வேளை டிஎம்கே ஜெயிச்சதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து ஏடிஎம்கே வாக்குகள்லாம் அந்த பக்கம் போகும். காரணம் என்ன தெரியுமா, எனக்கு ஏடிஎம்கேக்கு வாக்களித்து ஏடிஎம்கேல ஒரு ஆளை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கிறதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கு நான் கேஎன் நேருவை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னேன்னா எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். புரியுதா? டிஎம்கேனுடைய தந்திரம் இதுதான். ஏடிஎம்கே மட்டும் இல்லை சார், அவங்க பாஜக காரங்களுக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. பாஜகலையும் சில பேர் இருக்கிறாங்க அது மாதிரி. ஏன் டிஎம்கே கூட ரொம்ப நெருக்கம்? காரணம் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பு. எனக்கு வேண்டியது ஒரு கான்ட்ராக்ட். இந்த இடத்துல ஒரு கால்வாய் காட்டணும், அந்த இடத்துல ஒரு தடுப்பு சுவர் காட்டணும், அந்த இடத்துல குளம் வெட்டணும், கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கும். டிஎம்கே காரங்க தான் எல்லா கான்ட்ராக்டும் எடுக்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தை குறிப்பாக சொல்கிறாரு, திருச்சி மாவட்டம் அப்படின்ட்டு. திருச்சி மாவட்டம் பற்றி சொல்கிறதுக்கு காரணமே கேஎன் நேருனுடைய ஃபுல் இது தான் கண்ட்ரோல். அன்பில் மகேஷ் இருக்காரு, அன்பில் மகேஷ் இருக்கார், அப்புறம் இன்னொருத்தர் கூட இருக்கார், மறந்து போயிட்டு பேர். அவங்கெல்லாம் இருந்தாலும் கூட அவங்கெல்லாம் சைடில் தான். பட்டு மெயினாக இருக்கிறவர் வந்து கேஎன் நேரு தான். பட்டு ஃபஸ்ட் கிளாஸ். அவருடைய ஒர்க்கெல்லாம் பற்றி நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடிய ஆள் தான். எல்லாரையும் அரவணைச்சி கூட்டிகிட்டு போகிற ஆள் தான். ரொம்ப அருமையான ஆள். ஸோ அவங்க இப்போது விஜய் கட்சியிலேருந்தும் கூட சில பேருக்கு இது மாதிரிலாம் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாச்சு. இப்போ விஜய் கட்சியில் போய் சேர்ந்ததுக்கப்புறமா விஜய் கட்சியில் இருந்துக்கிட்டு விஜய் கட்சிக்கு எதிராக வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஏடிஎம்கேல நிறையா பேர் இருக்க காரணமே அதுதான். சிவி சண்முகம், கேபி முனுசாமி, இவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க ரொம்ப கிளியராக, ஒரு திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டை ஆளும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பங்காளி கட்சி அப்படின்னு சொன்னாங்க. அப்போலேருந்தே டிஎம்கே ஏடிஎம்கான வேறுபாடு கம்ப்ளீட்டாக காலியாகி போச்சு. என்றைக்கு உங்களுக்கு அந்த எம்ஜிஆருடைய ஜெயலலிதாவுடைய அந்த உறுதியான ஆன்டி டிஎம்கே கொள்கையை நீங்கள் வந்து வாட்டர் டவுன் பண்ணிட்டீங்களோ, நீர்த்து போக வச்சுட்டீங்களோ, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் மரியாதை இருக்காது, தொண்டர்கள் மத்தியில் மரியாதை இருக்காது. இதெல்லாம் வந்து அண்ணாமலை எப்படி ஸ்கோர் பண்ண போகிறாரு? இந்த மாதிரியான ஒரு ஏடிஎம்கே மத்தியில் வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிம்பம் இருக்குல்ல, அது எல்லாமே அண்ணாமலை ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பும் இருக்குல்ல. கண்ணா பின்னான்னு இப்போ அண்ணாமலை அதை தான் எடுக்க போகிறாரு. ஏன்னா தொண்டர்கள் வந்து இவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, சிவி சண்முகம், கேபி முனுசாமி, வேலுமணி, தங்கமணி மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி மேலே கூட தொண்டர்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கின்றன. கொடநாடு என்னாச்சு? கேள்வி அதுதான். கொடநாட்டில் 7 பேர் கொலை ஆனதுக்கப்புறம் கூட நம்ம தலைவர் எப்படி, அப்படின்னா நீங்கள் என்ன யோக்கியமா அப்படின்ட்டு அவன் தொண்டர் கேட்க தான் செய்வான். இதே இது ஜெயலலிதாவோ எம்ஜிஆராக இருந்தால் கேட்டிருக்க மாட்டான். ஆனால் இப்போ அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். இந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் வந்து மூட்டை கட்டி வச்சுருங்க. அவங்களுக்கு வேண்டியது அன்னன்னைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுங்க அப்படிங்கிறது தான். அது டிஎம்கே காரன் கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் சரி, பாஜக காரன் டெல்லியிலேருந்து கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு ஓகே தான். ஒவ்வொரு பூத்துலேயும் சார் 15 வாக்குகள், மேக்சிமம் 50 வாக்குகள் நீங்கள் வந்து திருப்பி பெரட்டி கொடுத்தாலே போதும். அதாவது ஒரு பூத்தில் 15லேருந்து 50 வாக்குகள் ஏடிஎம்கே வாக்குகள் டிஎம்கேக்கு போகிற மாதிரி அவங்க பண்ணினாலே டிஎம்கே ஜெயிச்சிடும். இதுதான் அவங்களுடைய கணக்கு. இந்த கணக்கை தான்
நீங்கள் கேட்ட மாதிரி ப்ராபபிளி அண்ணாமலை வந்து இதை வேறு ரேஞ்சுக்கு அவர் எடுத்துகிட்டு போவார். அவர் எப்படி எடுத்துகிட்டு போவார்? இதை இன்னும் பிரமாதமாக எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவார். அதாவது உங்கள் 2 பேருக்குமே எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை. நான் இன்னொன்று கூட சொல்கிறேன், விஜய்க்கு கூட டிஃபரன்ஸ் கிடையாது. டிஎம்கே அப்படின்னு சொன்னால் ஏடிஎம்கே பார்த்துக்கலாம், டிஎம்கேனா விஜயையும் பார்த்துக்கலாம். ஏன்னா விஜய் கட்சி, டிஎம்கே, ஏடிஎம்கே 3மே ஒரே மாதிரியான கொள்கை கோட்பாடுகள் உள்ளன. இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் பாமக வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்கிறாங்க, நீட்டு வேண்டான்னு சொல்கிறாங்க, அப்புறம் நிதி தரவில்லை அப்படிங்கிறாங்க, வெள்ள நிவாரணம் தரவில்லை அப்படிங்கிறாங்க, கடனை பற்றி பேசுகிறதே இல்லை. 3 பேருமே தமிழ்நாட்டில் இருக்கிற கடனை பற்றி யாரும் பேசுகிறீங்களா? பேசுகிறதே கிடையாது. நிர்வாக சீர்கேடு பற்றி பேசுகிறீங்களா? பேசுகிறது கிடையாது. டாக்டர் ராமதாஸ் மட்டுமே ஒரே ஒரு முறை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு பேசினார். வேறு யாருமே ஒன்றுமே பேசுறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாருமே பங்காளி தான். அதனால தான் சொல்கிறேன், ஏடிஎம்கே கரைஞ்சு போகிற கட்சி. ஆல்ரெடி கரைஞ்சு போயாச்சு. 2024 தேர்தலில் 20% இறங்கின காரணமே அது வந்து கரைஞ்சு போன கற்பு உரம் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னும் இதே மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன்னா இன்னும் ஜாஸ்தி தான் கரைஞ்சு போகும். ஒரு மிகப்பெரிய ஆளுமைனா எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் உடனே ஆக்ஷன் எடுத்துருக்க வேண்டாமா? 2024 யாரா கிராஸ் ஓட்டிங் பண்ணது அப்படின்னு விசாரிச்சிருக்க வேண்டாமா? அவரும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஒரு மாவட்டமாக போயிட்டு கள ஆய்வு பண்ணினார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி உண்மையை சொல்ல வந்தவங்கள பேசவே விடலை. ஞாபகம் இருக்கா? அவங்க உண்மை பேசணும்னு சொல்கிறாங்க, ஆனால் பேச விடாமல் நிறுத்திவிட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுனாங்கன்னு சொன்னோன்னா அந்த மாவட்ட தலைவருக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் இதெல்லாம் நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே வந்து திமுகவுடன் ஆன உறவுக்கு, தன்னுடைய உறவில் அவருக்கும் சில பலன்கள் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து எந்த விதமான டிவிஏசி, அதாவது ஊழல் தடுப்பு நடவடிக்கை எடுக்காத காரணம், கொடநாடு வழக்கை இன்னும் எடுக்காத காரணமே கூட அவருக்கும் டிஎம்கே தலைமைக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான், எழுதப்படாத ஒரு புரிதல் ஒப்பந்தம் தான் அப்படிங்கிறது என்னுடைய. இப்போது அண்ணாமலை அவர்களை பற்றி சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது டிஎம்கேனுடைய கோட்டை அப்படிங்கிற பகுதிகளில் கூட அண்ணாமலை பிடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரில சொல்கிறீங்க. சவாலே இல்லை. டிஎம்கேனுடைய கோட்டை அப்படின்னா நீங்கள் தான் சொல்லாதீங்க. இப்போ திருச்சி டிஎம்கேனுடைய கோட்டை தானே. கேஎன்ஆரை பற்றி இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க. திருச்சி ஓகே, திருச்சி 1-2 இடங்கள்லாம் சொல்லலாம். பட் பாருங்கள், அதில் வந்து நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், கேகேஎஸ்எஸ்ஆர், பெரியசாமி, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கரெக்டாக அந்த ஓட் கன்வர்ஷன் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க, பண்ண வச்சுருவாங்க. தலைமை ரொம்ப பிரமாதமாக பண்ணிவிடுவாங்க. அந்த களப்பணிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆளுகள்லாம் அவங்களுடைய கேல்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ணாமலை எங்கே வருவார் அப்படின்னு கேட்டால் டிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா டிஎம்கேல வந்து அந்த கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து மாறி போட மாட்டாங்க. ஆனால் ஏடிஎம்கேல இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலையில்லாத ஒரு தலைமை, ஆளுமை இல்லாத ஒரு தலைமை இருக்கிறதுனால தொண்டர்கள் ஏற்கனவே வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு பெரிய சந்தேகம் அவங்களுக்கு வந்தாயிடுச்சு, கேள்விக்குறியாகி போச்சு. நம்மளுக்கு இந்த கட்சியில் எதிர்காலம் இருக்குமாங்கிறதே தெரியாமல் போச்சு. பேசாமல் பசை இருக்கிற கட்சிக்கு போய் ஜாயின் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க நினைக்கிறாங்க. அப்போது பசை இருக்கிற கட்சி அப்படின்னு சொன்னால் இங்கே 2 கட்சி தான், ஒன்று டிஎம்கே, இன்னொன்று பாஜக. அதனால தான் சொல்கிறேன், அவங்க வந்து மோஸ்ட் ப்ராபபிளி இன்னும் கரைஞ்சி பாதி பேர் பாஜகவுக்கு போயிடுவாங்க. ஒரு 10% விஜயனுடைய அந்த நடிப்பு திறமைக்காக அந்த குலாலாம் போட்டுக்கிட்டு நடித்தார் பார்த்தீங்களா, அந்த லுங்கி கூட கட்டிட்டு வந்தார். அந்த நடிப்பு திறமைக்கு பார்த்து மயங்கி அவங்க கூட போயிடுவாங்க. டிஎம்கே கிட்டேருந்து லாபம் அடைந்த ஏடிஎம்கே தொண்டர்கள், கடைநிலை தலைவர்கள், அவங்கெல்லாம் டிஎம்கே பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உதயநிதி ஏன்னா அவரோட தொகுதி தானே சேப்பாக்கம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக. நீங்கள் வந்து ஸ்ட்ராங் தொகுதியெல்லாம் பற்றி கேட்டீங்க. சேப்பாக்கம் தொகுதியெல்லாம் கூட ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவங்களுடைய மெயின் இது வந்து ஏடிஎம்கேலேருந்து வர வாக்குகள் தான். ஓகே, அந்த கோர் ஓட்டர்ஸு. ஆனால் அண்ணாமலை எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னான்னா ஏடிஎம்கே, அதாவது கூட்டணி வராத பட்சத்தில், கூட்டணி வந்துச்சுன்னு சொன்னான்னா திருப்பியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம்கே இன்னும் பலப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம் கொண்டு வரத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ஆஸ் ஆஃப் நவ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஏடிஎம்கேனுடைய இடத்த ஆல்ரெடி இவங்க வாங்கியாச்சு. அதாவது தாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிறத ரொம்ப எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அண்ணாமலை நிரூபித்து விட்டார். விஜயனால் பண்ண முடியாது, எடப்பாடி பழனிசாமி பண்ண தவறிவிட்டார், செய்ய தவறிவிட்டார் அவர். இதுக்கு மேலேயும் அவர் வந்து அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ரெஸ்பான்ஸுக்கும் இவருடைய ரெஸ்பான்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஏதாவது ஒரு மேட்ரு வந்துச்சு சொன்னோன்னா 10:30 மணிக்கு பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வெளில வந்துடும். ஆனால் 2 நாள் 3 நாளுக்கு அப்புறமா ஆறி அவதானதுக்கப்புறம் தான் வந்து ஏடிஎம்கேலேருந்து ஒரு அறிக்கை வரும். முக்கியமான அறிக்கைகள் கூட சென்னையிலேருந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. எங்கேருந்தோ சேலத்துலேருந்தோ ஆத்தூர்லேருந்தோ கள்ளக்குறிச்சியிலேருந்தோ இல்லைன்னா கன்னியாகுமரியிலேருந்தோ தான் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தேய்கிறாரோ, ஏடிஎம்கே எவ்வளவு தேய்ந்து போகிறதோ அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு பலம் கூடும். அப்படி தான் வந்து அண்ணாமலையினுடைய வாக்கு விகிதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவருடைய வியூகங்கள் அமையும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.